வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். மாகியில் இந்த ஆண்டுக்குள் மீன்பிடி துறைமுகம். சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை துவக்கி வைத்து துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங் உரை. சட்டசபையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. தாவரவியல் பூங்காவில் ஆளுநர் அஜய்குமார் சிங் ஆய்வு. தானே புயலுக்கு பின்னர் பராமரிக்கப்படும் மரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலம் மாகியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் மீன்பிடி துறைமுகம் கட்டி முடிக்கப்படும் என ஆளுநர் அஜய்குமார் சிங் உரையில் குறிப்பிட்டுள்ளார். புதுவை சட்டசபையில் ஆளுநர் அஜய்குமார் சிங் உரையாற்றுகையில், கடந்த ஆண்டு 2000 கோடியாக இருந்த திட்ட ஒதுக்கீடு நடப்பு நிதி ஆண்டில் 2400 கோடியாக உயர்த்தி திட்டக்குழு ஒப்புதல் வழங்கி உள்ளதென்றும், கடந்த ஆண்டில் 16,769 கோடியாக இருந்த புதுவையின் உள்நாட்டு உற்பத்தி இந்த ஆண்டில் 21,061 கோடியாக உயர்ந்திருப்பதுடன் தனிநபர் வருமானம் 1,58,630 ரூபாயாக உயர்ந்துள்ளது என குறிப்பிட்டார். கடந்த நிதி ஆண்டில் அனைத்து பிரிவினரின் தொடர் முயற்சியால் அதிக திட்ட செலவினமாக 1,665 கோடியை அரசு செலவிட்டுள்ளது என்று ஆளுநர் அஜய்குமார் சிங், புதுவை காரைக்கால் பகுதியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 10 கிலோ ஒற்றை அவியல் அரிசியை கடந்த ஆண்டு நவம்பரில் இருந்து வழங்க அரசு முடிவெடுத்து பாப்ஸ்கோ மூலம் ஒற்றை அவியல் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது என்றும், காமராஜர் கல்வி உதவி திட்டத்தில் மாறுதல் செய்து வருவாய் உச்சவரம்பு நீக்கப்பட்டு 7,244 மாணவ மாணவியருக்கு 41 கோடியே 70 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது என்றார். புதுவை மாநிலம் மாகியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் மீன்பிடி துறைமுகம் கட்டி முடிக்கப்படும் என்ற ஆளுநர், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 83 விரிவுரையாளர்கள், 165 செவிலியர்கள், 107 மருத்துவ அதிகாரிகள், 46 சிறப்பு மருத்துவ அதிகாரிகள் மத்திய தேர்வாணை குழுவின் மூலம் நியமிக்கப்பட உள்ளனர் என்றும், காரைக்கால் துறைமுகத்தில் கடந்த ஆண்டு 6.23 மில்லியன் டன் சரக்கு கையாண்டதில் அரசுக்கு 13.43 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்றார். Honorable members may be aware that the phase 2 work of Karaikal port is in progress. Last year, the Karaikal port has handled 6.23 million tons of cargo, by which our government has realized a revenue of rupees 11.43 crores. Public Works. Public Works Department is the premier technical organization in the Union Territory of Puducherry, operating in various public-oriented schemes like roads, bridges, water supply, drainage facilities, drinking water, flood control and government buildings. During the last financial year, a 400 meters long RCC bridge at Manabedu with 2 lanes across the river Tenepanayar was constructed at a cost of rupees 19.72 crores. A high-level bridge at Manalipet with check dam was constructed at a cost of rupees 8 crores. Another bridge with regulated arrangement across River Marathar in Puducherry region has been constructed at a cost of 13.19 crores. The 2-lane bridge across Guruvayar at Sivaranagam village has been completed at a cost of rupees 724 crores. The phase 2 construction of district court complex accommodating common facility block, mediation center and legal aid center has been completed at a cost of rupees 6.40 crores and was inaugurated in March 2014. The construction of 6 judicial officers' quarters at Lawspet at a cost of rupees 3 crores is under progress. In Karaikal, a bridge across the river Thiruvannamalai for a length of 93 meters has been completed at a cost of 12.84 crores. The comprehensive sewerage system for providing underground drainage system in urban limits of Puducherry region costing rupees 260 crores has been market was constructed and inaugurated with modern facilities. Drinking water schemes like augmentation of water supply system at Tetapakam village in Manadipet at a cost of rupees 1.78 crores and in
Irula Chandai village in Bahor commune at a cost of ₹1-2 crores are nearing completion. Further works for improving the existing water supply system at Sutukani village and at TN Palayam have been completed. In the town limit and to facilitate the movement of vehicle passing through Karaikal, land to an extent of 17 hectares was acquired in the Kalevattam, Kizuar South and Kizuar North revenue villages for formation of Eastern Bypass Road, and the land was handed over to Public Works Department. Under Rajiv Gandhi Society Security Scheme, financial assistance to 1,826 beneficiaries of this union territory was extended for an amount of ₹5.97 crores. புதுவை சட்டசபையில் இரவல் ஆளுநர் வைத்து உரை நிகழ்த்துவதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு துவங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் அஜய்குமார் சிங் சட்டசபைக்கு வந்தார். அப்போது அவரை சபாநாயகர் சபாபதி வரவேற்றார். இதன் பின்னர் அவர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதன் பின்னர் அவர் சட்டசபையில் உரையாற்றினார். அப்போது சட்டசபை அதிமுக துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, பாஸ்கர் ஆகியோர் கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டவர்களில் எதையும் அரசு செயல்படுத்தவில்லை என்றும், புதுவைக்கென ஆளுநர் நியமிக்கப்படாமல் உள்ள நிலையில் இரவல் ஆளுநரை வைத்து சட்டசபையில் உரையாற்றுவதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறி வெளிநடப்பு செய்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், ஆளுநர் உரையோடு துவக்கப்படும் இந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாத நிலையை அரசு உருவாக்கி இருப்பது ஜனநாயக படுகொலை என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் பல திட்டங்களை துணைநிலை ஆளுநர் உரையில் அறிவித்திருந்த போதிலும் அவைகளில் எதையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றார். புதுச்சேரி ஆளுகின்ற முதலமைச்சர் ரங்கசாமியுடைய அரசு எடுக்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் புதுச்சேரி ஆளுகின்ற ரங்கசாமி அவர்களுடைய அரசு என்பது ஒரு செயலிழந்த ஒரு அரசாக இருக்கின்றது. சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை, புதுச்சேரி மாநிலத்தில்லை. அரசின் வேலைவாய்ப்பில் கூட முதலமைச்சருடைய தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதிக்கும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்துக்கு நிரந்தர ஒரு துணைநிலை ஆளுநர் இன்று வரை நியமிக்கப்படாமல் இரவல் கவர்னரை வைத்து இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு செயலிழந்த உரையை படிப்பதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதனை வன்மையாக கண்டித்து நாங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். புதுவை தாவரவியல் பூங்காவில் ஆய்வு நடத்திய ஆளுநர் அஜய்குமார் சிங் மரங்களின் பராமரிப்பு குறித்து கேட்டறிந்தார். புதுவையின் முக்கிய இடங்களில் ஒன்றான தாவரவியல் பூங்காவில் அரிய வகை மரங்கள் பல்லாண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்தன. இங்குள்ள சிறுவர்கள் ரயில் விடுமுறை நாட்களில் குட்டீஸ்களை ஆனந்தத்தின் உச்சிக்கை கொண்டு செல்லும். இப்படிப்பட்ட தாவரவியல் பூங்காவில் உள்ள அரிய வகை மரங்களில் பல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக புதுவையை துவம்சம் செய்த தானே புயலின் கோரப்பிடிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சாய்ந்தது. நகர பகுதியில் ஒரு காடா என்று வியக்கும் அளவிற்கு இருந்த பல மரங்கள் முறிந்த பின்னர் புதிய மரங்கள் நடப்பட்டு தற்போது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற பணிகளை புதுவை துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வைக்கும் அந்தமான் ஆளுநர் அஜய்குமார் சிங் திங்கட்கிழமை பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெறும் பராமரிப்பு பணிகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். புதுவை மதர் தெரேசா பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கழுத்து எலும்பு தேய்மானம் குறித்து ஜிப்மர் டாக்டர் ரூபேஷ்குமார் விளக்கம் அளித்தார். புதுவை அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி ஆகியவை இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் உடல் இயக்க தினத்தையொட்டி சிறப்பு கருத்தரங்கை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான கருத்தரங்கு திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜிப்மர் விரிவுரையாளர் ரூபேஷ்குமார் கழுத்து எலும்பு தேய்மானம் குறித்து விளக்கம் அளித்தார். இந்த கருத்தரங்கில் பேராசிரியர் சுப்ரியா, பேராசிரியர் பகினியன், பிசியோதெரபிஸ்ட் காளீஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் குளோபல் ஆம்புலன்ஸ் சேவையை பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் குளோபல் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கில் குளோபல் ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தினார். தீவிர மருத்துவ அவசரங்களின் போது 24x7 நேரமும் வென்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் சேவையை வழங்க வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும். வென்டிலேட்டர் உள்ளிட்ட அதிநவீன வசதி கொண்ட இந்த ஆம்புலன்ஸ் மூலம் தலைக்காய சிகிச்சைகள் மருத்துவ அவசர நேரத்தில் நோயாளியை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க உத்தரவாதம் அளிப்பதால் ஏனைய ஆம்புலன்ஸ்களுடன் ஒப்பிடுகையில் இது வித்தியாசமானதாகும். ஒரு காலத்தில் ஆம்புலன்ஸ் என்றால் விபத்தில் காயம் அடைந்தவரை மருத்துவமனையில் அனுமதிக்க உதவும் வாகனம் என்றுதான்
என்பதுதான் பொருள். ஆனால் இன்றைய சூழலில் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வாகனத்திலும் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வசதிகள் இருப்பதால் வாகனத்திற்கு உள்ளேயே பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு தேவையான அடிப்படை முதற்கட்ட மருத்துவ வசதிகள் அளிக்கப்படுகின்றன. தேசிய அட்டவணையின ஆணைய உறுப்பினர் புதுவையில் அதிகாரிகளுடன் ஆய்வு. தாழ்த்தப்பட்ட மக்களின் குறைகளை கேட்க ஏற்பாடு. புதுவையில் செப்டம்பர் 9 முதல் 15ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகள். விவேகானந்தா பள்ளியில் துவக்க நிகழ்ச்சி. விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை திப்பிராயப்பேட்டை ஆரோக்கிய மாதா திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டது. புதுவை திப்பிராயப்பேட்டையில் அமைந்துள்ள அன்னை ஆரோக்கிய மாதா கோவிலின் ஆண்டு திருவிழா திங்கட்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையொட்டி இருதய ஆண்டவர் பசிலிக்கா அதிபர் மரிய ஜோசப் தலைமையில் நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் கொடியேற்றி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் பக்தர்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாலையில் சிறிய தேர்பவனி நடைபெற்றது. புதன்கிழமை நடைபெறும் ஆடம்பர தேர்பவனிக்கு பின்னர் திருவிழா நிறைவடைகிறது. இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை வந்துள்ள தேசிய அட்டவணையின ஆணைய உறுப்பினர் கமலம்மா தாழ்த்தப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுடில்லியில் உள்ள தேசிய அட்டவணை இனத்தவர் ஆணைய உறுப்பினர் கமலம்மா மற்றும் உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் முதல் 13ஆம் தேதி வரை புதுச்சேரிக்கு வந்து அட்டவணை இனத்தவர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து புதுவை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்துகின்றனர். இன்று காலை 11 மணிக்கு புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்துகின்றனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டார். மாலை 3 மணிக்கு அண்ணாமலை ஓட்டலில் ஆதி திராவிட நல இயக்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் கருத்துக்களை கேட்கிறார். 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்துகிறார். தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகள் கேட்கிறார். 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆதி திராவிடர் மேம்பாட்டு கழகத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு அட்டவணை இனத்தவர் வாழும் கிராம பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். புதுவையில் ஜேசி வார விழாவினை முன்னிட்டு 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் ஜேசிஐ வார விழாவினை முன்னிட்டு ஜேசிஐ பாண்டிச்சேரி சார்பில் செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளதென்றும் இதற்கான துவக்க நிகழ்ச்சி லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர். 15ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர்.
விளம்பரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மாகியில் இந்த ஆண்டுக்குள் மீன்பிடி துறைமுகம். சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை துவக்கி வைத்து துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங் உரை. சட்டசபையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. தாவரவியல் பூங்காவில் ஆளுநர் அஜய்குமார் சிங் ஆய்வு. தானே புயலுக்கு பின்னர் பராமரிக்கப்படும் மரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.